அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்க போகின்ற தலைப்பு இயல் 5 இலக்கண பகுதி இடைச்சொல் உரிச்சொல். இடைச்சொல் எவ்வாறு வரும், உரிச்சொற்கள் எவ்வாறு அமையும் என்பதை இப்பகுதியில் பார்க்க போகின்றோம். இதில் சுசீலா அவளுடைய தோழி கமீலாவின் வீட்டுக்கு போனாள். கமீலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். சுல்தானை விட கமீலா 2 ஆண்டுகள் பெரியவள். ஆனால் உருவத்தில் சுல்தான்தான் அண்ணனைப் போல இருப்பான். சுசீலாவை கண்டவுடன் கமீலா மகிழ்ச்சி அடைந்தாள். மேற்கண்ட பகுதியில் இடைச்சொற்களை இனம் காண முடிகிறதா? இந்த சொன்ன பகுதியின் மூலமாக இடைச்சொற்களை நாம் அறிய முடிகின்றதா, காண முடிகின்றதா? இதில் இன், கு, உடைய, ஐ, விட, கள், ஆனால், தான், போல, உடன் போன்றவை இடைச்சொற்களாகும். அப்போது அது போல, அவனுடைய, அவனை விட, அவனால், இந்த மாதிரி சொற்கள் இடையிடையே அமைந்து அது சொற்களை முற்றுப்பெற வைக்கின்றது. அதனால் இது இடைச்சொற்கள் என்று சொல்வார்கள். பெயர் சொற்கள், வினை சொற்கள் ஆகியவற்றை போல இடை சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. இதில் இருந்ததைப் போல இந்த தமிழில் மிகுதியான இடைச்சொற்கள் இல்லை. ஆயினும் இடைச்சொற்கள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கின்றன. இடைச்சொற்கள் பெயரையும் வினையும், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல், பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல. இந்த சொற்களானது தாமாக இயங்குகின்ற இயல்பு உடையவன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இடைச்சொல் பல வகையாக அமையும். அந்த இடைச்சொல் பல வகை. இடைச்சொற்களின் வகைகள். வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபு என்பது ஐ, ஆல், கு, இன், அது, கண். இப்போது கண்ணனை, அவனால், அவனுக்கு, அவனின், அவனது, அவன் கண், இதுதான் வேற்றுமை உருபு சொற்களாகும். பன்மை விகுதிகள் முடிகின்ற பொழுது அவர்கள், அண்ணன்மார் சொல்கின்றன. அது அதனால் கள், மார் என்பது பன்மையினுடைய விகுதிகளாகும். திணை பால் விகுதிகள். உயர் திணை அக்கினைன்னு சொல்லணும். பால் விகுதிகள் ஆண்பால், பெண்பால், பலர்பால் சொல்கின்றன. அந்த விகுதிகள் என்ன விகுதிகளாக முடியும்? ஏன், ஓம், ஆய், ஈர், கள், ஆன், ஆள், ஆர், ஆர்கள், தூ, ஆ இவையெல்லாம் திணைப்பால் விகுதிகளாக முடியும். கால இடைநிலைகள். இப்போ நிகழ்காலத்தினுடைய இடைநிலை கிரு, கின்று, இன்னொன்று ஆனின்றுன்னு சொல்வார்கள். இது கிரு, கின்று கால இடைநிலை. பெயரச்ச வினையச்ச விகுதிகள். இதில் ஆ பெயரச்ச விகுதி, இ, உ அடுத்தது மல் முடியும் போது வினையச்ச விகுதிகள். எதிர்மறை இடைநிலைகள். செல்லாமல் அல்ல நேராக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கின்றது தான் எதிர்மறை இடைநிலை. அதில் ஆ, அல், இல் என்பது எதிர்மறை இடைநிலைகள். தொழில் பெயர் விகுதிகள். இதில் தல், அம், மை இது தொழிலை ஆடுதல், பாடுதல், ஓடுதல் சொல்கின்ற அளவிலே அந்த மாதிரி தல்லை குறிக்கின்றது. இது தொழில் பெயர் விகுதிகள். வியங்கோள் விகுதிகள். க, இய, இன்னொன்று ஈயர் என்று இருக்கும். வாழ்க, வாழிய, இதெல்லாம் வியங்கோள் விகுதிகள். சாரியைகள். இதில் அத்து, அற்று, அம் இது சாரிய உறுப்புகள். அடுத்தது உவம உறுப்புகள். போல, மாதிரி, அது போல, அது மாதிரி என்று உவம உறுப்புகள். இணைப்பிடை சொற்கள்.
அல்லது இல்லையென்றால் ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும் இவை எல்லாமே இணைப்பிடை, இரண்டு சொற்களை இணைக்கின்ற சொற்களாக இருக்கின்றது. அது இணைப்பிடை சொற்கள் என்று சொல்வார்கள். இடைச்சொற்களினுடைய வகைகள். தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம். சொல்லுறுப்புகள் மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை. வினா உறுப்புகள் ஆ, ஓ. இது வினாவை குறிக்கின்ற உறுப்புகள். இவற்றுள் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. இதில் என்று சொல்கின்ற பொழுது என்னும் இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும். இவையெல்லாம் என்ற அந்த எதிர்மறை. மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. மழை பெய்தும் அது எதிர்மறை உண்மைன்னு சொல்லுவாங்க. பாடகர்களும் போற்றும் பாடகர். பாடகர்களும் இது உயர்வு, சிறப்பு. அதே மாதிரி ஓ என்ற எழுத்து சொல்கின்ற பொழுது ஓகார இடைச்சொல் ஒழியிசை, வினா, சிறப்பு, உயர்வு, இழிவு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பெருநிலை, அசைநிலை ஆகிய 8 பொருளில் வரும் என்று நன்னூல் கூறுகிறது. இதில் தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றது. அதை தவிர ஐயம், உறுதியாக கூற முடியாமை, மிகை, இது அல்லது அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் வருகின்றன. இதை போன்று இன்றைக்கு மழை பெய்யுமோ, இது ஐயம். பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள், இது அல்லது அது, இது ஓ. பூங்குடியோ மலர்கொடியோ பேசுங்கள், ஓ இடைச்சொல். அடுத்தது பாலுவோ கண்ணனோ, ஓ பேசாதீர்கள், இதுவும் இல்லை அதுவும் இல்லை என்ற பொருளில் வருகின்றது. முதல்ல அடுத்தது ஓ. அப்புறம் ஏ நெடில். ஏகார இடைச்சொல் பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசைநிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகின்றது. இந்த ஏகார இடைச்சொல் அது இவ்வாறு வருகின்றது. தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருளில் அழுத்தம் மட்டுமே வருகிறது. தற்காலத்தில் அந்த ஏகாரம் தேற்ற பொருள் அழுத்தம் மட்டும்தான் அங்கே வருகிறது. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், அன்றே. நடந்தே வந்தேன், நடந்தே, இத்து கூட்டல் ஏ. இப்போ இந்த இடத்துல தேற்ற பொருளில் அழுத்தம் மட்டும்தான், இங்கே அந்த ஏ என்ற அழுத்தம் தெரிகின்றது. நடந்தே, அன்றே. இப்போ தான் என்கிற சொல், தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்தம் பொருளில்தான் வருகின்றது. சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது. ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வருகிறது. இதில் நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள். நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள். இதில் நிர்மலா தான் இது அழுத்தம் பொருள். அதே மாதிரி நிர்மலா நேற்றுதான் விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் தான். இந்த தான் என்ற சொல் பொருள் வேறுபாடு அறிகின்றது. ஆனால் அழுத்த பொருள் வருகின்றது. வேறுபாட்டை அதில் உணருங்கள். நிர்மலா தான் பாடினாள், இது நிர்மலா தான் பாடினாள். தானுங்கிறது இடைச்சொல். அந்த இடத்துல நிர்மலா தானும் பாடினாள். தான் தற்சுட்டை படற்கை ஒருமை இடப்பெயர் பெயர் சொல் என்று சொல்வார். அதே போல்
மட்டுமென்று சொல்கின்ற பொழுது இச்சொல் வரையறை பொருள் தருகிறது. முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருள்களிலும் வருகிறது. படிப்பு மட்டும் இருந்தால் போதும் என்று வரையறை பொருள். படிப்பு மட்டும் இருந்தால் போதும், அது மட்டும் இருந்தால் போதும்ங்கிறது மட்டும். இது ஒரு வரையறை பொருளாக இருக்கின்றது. அதே போல் ஆவது என்று சொல்கின்ற பொழுது இது பல பொருள்களில் வரும் இடைச்சொல்லாகும். 5 பேராவது வாருங்கள், 5 பேராவது ஆவது வாருங்கள், குறைந்த அளவு. அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும், இது அல்லது அது. முதலாவது இரண்டாவது வரிசைப்படுத்தல். கூட, என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, குறைந்தபட்சம். தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, கூட ஒருவர் கூட நடமாடவில்லை, இது முற்றுப்பொருள், முடிந்துவிட்டது. அவனுக்கு வரையக்கூட தெரியும், எச்சம் தழுவிய கூற்று. வரையக்கூட இந்த எச்சப்பொருள். அதே போல் வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆ. ஆ என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது. புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா? புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினான். அப்போ பேசினானா என்பது ஒன்று. அடுத்து நேற்று உன்னுடனா பேசினான். அப்போ அங்கே ஆ என்ற அந்த சொல். ஆம் என்ற வருகின்ற பொழுது சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படுகிறது. உள்ளே வரலாம், இது இசைவு. ஆம் என்று சொல்கின்ற பொழுது அது இசைவை குறிக்கின்றது. அதே போல் இனியன் தலைநகர் போகிறானாம், தகவல் செய்தி. பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம், இது வதந்தி, பொய்மொழியாக இருக்கின்றது. இதே போல் கீழே இந்த தெரிந்து கொள்வோம் பகுதியில் அன்று என்பது ஒருமைக்கும் அல்லது என்னும் பன்மைக்குரியது. எடுத்துக்காட்டு, இது பழம் அன்று, இது பழம் அல்ல என்று சொல்கின்றோம். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எடுத்துக்காட்டாக, எத்தனை நூல்கள் வேண்டும், எத்துணை பெரிய மரங்கள், எத்துணை ஆண்டு பழமையானது. இந்த சொற்கள் தெரிந்து கொள்வோம். அது உரிச்சொல். இடைச்சொற்கள் பார்த்தோம். அதாவது உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வரும் பொருள் உணர்த்துகின்றன. உரிச்சொல் இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்து பொருள் உடையவை. ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூறால் கூறுகின்றார். இதெல்லாம் உரிச்சொல் படிச்சிருக்கோம். அதில் இப்போது சாலா, தபா, நன்னி, கூர், கழி என்ற சொற்கள் எல்லாம் உரிச்சொற்களாக. இப்போ நன்றுன்னு சொல்லும்போது அது மிகைப்படுத்தி சொல்லும், நனி நன்று என்று சொல்கின்றோம். அதே போல் இந்த இடத்துல கடிமலர்னா மனம் மிக்க மலர். இப்போ ஒரு சொல் ஒரு பொருளுக்கு உரியது. இதில் இந்த இடத்துல கடிநகர், காவல் மிக்க நகர். கடி விடுதும், விரைவாக விடுவோம். கடிநுனி, கூர்மையான நுனி. இது ஒரு சொல் ஒரு பொருளுக்கு உரியதாக இருக்கின்றது. அதே போல் பல சொல் ஒரு பொருள், பல சொற்களை குறிக்கின்றது ஒரு பொருள். உரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றது. இத்தனை சொற்களும் மிகுதி என்ற பொருளில் வருகின்றது, ஒரே பொருளில் வருகின்றது. இப்போ உரு பசி, தவச்சிறிது, நனி நன்று இவையெல்லாம் ஒரு சொல் பொருளாக அமைகின்றது. அதை தொடர்ந்து உரிச்சொற்கள் பெயரும் வினையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துகின்றன. மேலும் அவை ஒரு சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு.
இதில் மழ, குழ என்பவற்றிலிருந்து உருவானவை மழலை. குழந்தை போன்ற சொற்கள் உவப்பு, உவகை, பசப்பு, நிறம், மங்குதல், பயப்பு, பயன் போன்றவை அப்படியே பயன்படுத்துகின்றன. செழுமை என்பது செழிப்பு, செழித்த, செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகின்றன. விழுமம் என்பது விழுப்பம், விழுமுதல், விழுமிய என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. பிற உரிச்சொற்கள் அவ்வாறே தற்காலத்தில் பயன்படுகின்றது. இவை எல்லாமே உரிச்சொற்களை குறிக்கின்றது. இப்போ இப்பகுதியின் மூலமாக இடைச்சொற்கள், உரிச்சொற்கள் பகுதியை நாம் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற இயல் 5ற்கு வேண்டிய வினா விடை பகுதிகளை வாட்ஸ்அப் மூலமாக நான் அனுப்பியிருக்கின்றேன். அதை உங்களுடைய வகுப்பு 8ல் நீங்கள் எழுத வேண்டும். நெடுவினாவை தவிர குறுவினா, சிறுவினா எழுத வேண்டும். நெடுவினா எழுத வேண்டாம். அதில் புத்தகத்தை நீங்கள் குறித்து கொள்ளலாம். அதை அனுப்பியதை, எழுதியதை நீங்கள் அதை எழுதி எனக்கு அனுப்ப வேண்டும். அடுத்த வாரம் உங்களுக்கு தமிழ் தேர்வு இருக்கின்ற பொழுது இந்த இயல் 5ல் இருக்கின்ற வினா பகுதிகள் உங்களுக்கு வரும். ஆனால் எழுதி முடித்து அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.